ஹாய். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸ் தான். அதாவது தமிழில் சொல்லிடுவோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போமா? நல்ல வேளை அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான், இல்லைன்னா அவனுக்கு தலையிலேயே அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த நல்ல வேளை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னா, குட் திங் ஹி வாஸ் வியரிங் அ ஹெல்மெட், அதர்வைஸ் ஹி வுட் ஹவ் காட்டன் இன்ஜர்ட் ஆன் த ஹெட். அதாவது குட் திங்னா நல்ல வேலை. ஹி வாஸ் வியரிங் எ ஹெல்மெட், அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான். அதர்வைஸ் இல்லைன்னா ஹி வுட் ஹவ் காட்டன் இன்ஜர்ட் ஆன் த ஹெட், அவனுக்கு தலையில் அடிபட்டு இருந்திருக்கும். ஓகே, ஸோ நல்ல வேலைனா குட் திங், இல்லைனா அதர்வைஸ் அது மாதிரி அடிபட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹி வுட் ஹவ் காட்டன் இன்ஜர்ட். நல்ல வேலை கொடை வச்சுருந்தேன், இல்லைன்னா மழையில் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த நல்ல வேலைக்கு ஏற்கனவே குட் திங் பார்த்தோம், இப்போ லக்கிலி. ஸோ போத் ஆர் ரைட், எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லக்கிலி ஐ ஹேட் அன் அம்ப்ரல்லா, அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் பீன் ஸ்ட்ரக் இன் த ரெயின். ஸோ நான் நல்ல வேலை கையில் கொடை வச்சுருந்தேன், இல்லைனா அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் பீன் ஸ்ட்ரக் இன் த ரெயின். ஸ்ட்ரக் இன் த ரெயின்னா மாட்டிக்கிறது. இது நம்ம எல்லோரும் பண்ணுறது. அந்த லாஸ்ட் மினிட்டில் ரயில்வே ஸ்டேஷனோ பஸ் ஸ்டாண்டுக்கோ போகிறது. நல்ல வேலை கடைசி நிமிஷத்தில் ஸ்டேஷன் போயிட்டேன், இல்லைன்னா ட்ரெயினை தவற விட்டுருப்பேன். இது எப்படி சொல்லணும்னா, குட் திங் ஐ ரீச் த ஸ்டேஷன் அட் த லாஸ்ட் மினிட், அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் மிஸ்ட் த ட்ரெயின். ஸோ இங்கே குட் திங் ஆர் லக்கிலி போத் வி மே யூஸ். குட் திங் ஐ ரீச் த ஸ்டேஷன் அட் த லாஸ்ட் மினிட், கடைசி நிமிஷத்தில். அதர்வைஸ் இல்லைன்னா ஐ வுட் ஹாவ் மிஸ்ட் த ட்ரெயின், நான் ட்ரெயினை தவற விட்டுருப்பேன். இல்லைனா அப்படின்னு பார்த்தோமா? இப்போ பாருங்கள், மற்றபடி. ஸோ இந்த சாப்பாட்டில் காரம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், மற்றபடி டேஸ்ட் ஓகே. ஸோ இந்த மற்றபடி இதுக்குமே வி மே யூஸ் அதர்வைஸ். தே குட் ஹவ் ரெடியூஸ் த ஸ்பைஸ் அ லிட்டில் இன் திஸ் ஃபுட், அதர்வைஸ் த டேஸ்ட் இஸ் ஓகே. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இல்லைன்னா டேஸ்ட் ஓகே. ஸோ இந்த இடத்துலையுமே நம்ம அதர்வைஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம் முடிஞ்சு மார்க்லாம் வந்துருச்சா? இப்போ சொல்லுவோம், நீ இன்னும் கொஞ்சம் அழகாக எழுதியிருந்தால் மார்க் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? இஃப் யூ ஹேட் ரிட்டன் மோர் நீட்லி யூ வுட் ஹவ் காட்டன் ஹையர் மார்க்ஸ். நீ அழகாக எழுதியிருந்தால், ஓகே, இஃப் யூ ஹேட் ரிட்டன் மோர் நீட்லி யூ வுட் ஹவ் காட்டன் ஹையர் மார்க்ஸ், நீ இன்னும் அதிகமாக மார்க்கு கிடச்சிருக்கும். நீ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிருந்தால் முதல் பரிசே வாங்கியிருந்துருக்கலாம். அந்த கொஞ்சம் ஸ்பீடாக அப்படிங்கன்னா, இஃப் யூ ஹேட் ரன் அ லிட்டில் ஃபாஸ்டர் you might have won the first prize. If you had run a little faster, கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிருந்தா, you might have won the first prize. உன்னோட ஹேர் ஸ்டைலை மட்டும் கொஞ்சம் மாற்றிருந்தா நீ இன்னும் அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்னா, இஃப் யூ சேஞ்ச்டு யுவர் ஹேர் ஸ்டைல் அ லிட்டில், அ லிட்டில்னா கொஞ்சம், யூ வுட் ஹவ் லுக் ஈவன் மோர் பியூட்டிஃபுல். ஈவன் மோர் பியூட்டிஃபுல்னால் இன்னும் அழகாக இருப்ப. ஓகே வியர்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த சென்டென்சஸ் தான் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி.